ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 23, 2026. இன்றைக்கி டேட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு கிரேடு வைஸாக பார்க்கலாம். அண்டு கூடவே என்ன ரேட்டுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுதுங்கிறதையும் சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல தேர்டு குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 75 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து போகுது. அடுத்ததாக செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 140 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து போகுது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு 150 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 200 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. இந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 15 கிலோ தக்காளிக்கானது. இப்போ அடுத்து என்ன ரேட்டுக்கு தக்காளி அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 80, 90, 100, 110, 120 இந்த ரேட் வரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. அண்ட் அதே போல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா 160, 170, 180 இந்த ரேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை நிலவரமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே உங்கள் ஏரியாவில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்தை விட முக்கியமாக உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.